வாங்க வந்து உட்காரண்டா. எல்லாம் ஏன் பார்த்து பண்ணிவா? ஆமா உன் பாயத்தை பண்ணுவாங்க. அவன் மழை வரைக்கும் ஆம்படியா இருக்கும். இப்ப நான் வந்து என் பாட்டி பார்த்துட்டு போயிட்டு வர்றேன்னா நான் வர வரைக்கும் நீ பார்த்து வர்றேன்னா உன் குடும்பத்துல அந்த மாதிரி நடக்கும், எங்க குடும்பத்துல அந்த மாதிரி நடக்காதடா. கண்டனம் போறத பையா. நாடு பேரு உள்ளவா அந்த மன குணசீலா அழகு கேட்ட மனவான யார அந்த மன குணசீலா மல்லிகை மல்லிகை வாச்சுக்கோ நான் வெற்றி வேறு பாசாரான்னு சொல்லக்கூடிய 108 மலர்களை எழுந்து பன்னீரால் கழுவி சந்தானத்தால் பொட்டு வச்சு பத்தினி சர்வ பத்தினி உன்னுடைய பாதத்துக்கு சர்வ பத்தினி அநேக கோடி வந்தோம். ஊருகா அங்க நாக்குல வச்சு வச்சுக்காட்டுறான் பாரு. நெல்லிகா ஊருகா நெல்லிகா ஊரு ஆடுங்காடி ஆடுங்காடி இந்த சடக்கத்தின் அன்னகரத்திலே வந்து வரக்கூடிய இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்வீர் அண்ணார் ரகோத்மன் உடையார் கையினால் கொடுக்கப்பட்டது ரூபாய் 101. அன்னவர் குடும்பத்திலே இந்த அம்மன் குடியிருந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பட்டி பருத்து வாழ்ப்பானை பொங்கி ஏழை செல்வங்கள் கோடை இல்லாமல் வளர்க்கிறது சுபேஜயம். என்னங்க என் பாதம் அணிந்தபடியா சரிதா என்று ஐயோ எங்க வீட்டுக்காரரு அதெல்லாம் வைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், வரமாளித்த சாமில்ல யாராவது மன்னா வரமே வரதா
மகிழ்ச்சி சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆஹா. இருந்தாலும் இப்பேற்பட்ட சபைக்கு முன்பதாக இருவரையும் என்னை அழைத்த காரணம் அது அந்த ஒரு ஜாதி தன்மை சரிதான். ஏன் இந்த தினத்தில் அழைத்தீர் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். சரிதான். அதாவது தேவலோகத்திலே எம்பெருமான் நாராயணன் தலைமையில் தேவலோகத்திலே எம்பெருமான் நாராயணன் தலைமையில் தேவ விருது நடக்கிறதாம். ஆவலுக்கு பிறந்தவங்க தேவ விருந்து நடக்குதான். ஆமா, விருந்து நடந்தா என்னுடைய கணவர் கூட போயிட்டு அந்த விருந்தை பார்த்துட்டு கும்பலா வந்து சேருங்க. அரண்மனையில் இருக்கிறேன். நான் இவனை இட்டு போவேன். ஆண் பிள்ளையா இருந்தா என்னை போல் வீரத்திர மீசையோடு இருந்தால் மந்திரி சொல்லிட்டு போலாம். இல்ல ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த மந்திரிக்கு, அதாவது இந்த நாட்டரசனுக்கு, அதாவது ஆமா கவரி என்று சொல்ற கவரி விஷயம் பெண்ணாகிட்டு போலாம். ஆமா, கவரி விஷயத்தெல்லாம் காத்தடிக்கிறது ஒண்ணு அர்த்தம். ஆமா, அப்பேற்பட்ட பெண்ணா இருந்தா போலாம். சரி, இது ரெண்டு கையில குறுக்கு இருக்குது. டபுள் டக்கர். டபுள் டக்கர்னா அதான் பொட்டை இல்ல பாம்பல இல்ல. சரி, என்ன பண்றது? அப்ப என்ன அங்க என்ன நிர்பந்தம் கேக்குறியா? ஆமா வந்துச்சு. ஆமா பாருடி. என்ன நிர்பந்தம் கேக்குறியா? கணவன் மனைவியோடு சதியமதியமாக கணவன் மனைவியோடு சதியமதியமாக வர வேண்டும். இப்படிக்கு என்பெருமான் நாராயணன் அப்படின்னு வந்துருக்கு. பகவான் தலைமை நடக்குதான். ஆமா, அதனால கும்பல கணவன் மனைவி. ஆமா, அப்படின்னா ஆம்படியா பொண்டாட்டி. பொண்டாட்டி ஆம்படியானா? அது பொண்டாட்டி ஆம்படியானா ஆம்படியா பொண்டாட்டி. அப்படின்னா என்னடா? இப்ப நீ பொண்டாட்டியா? ஆமா, அவரு கணவன். என்னடாங்க அப்படி என்ன இந்த பூலம் போய் போட அது தள்ளி விட்டுறா போய். இப்பொழுது கணவர் மனைவி ஜோடி ஜோடியா போக சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன கூப்பிடுறீங்களா? ஐயோ, நான் எப்பேற்பட்ட பத்தினி தானே என்ன? நான் எப்பேற்பட்ட ஆளு? அந்த பக்கம் சாமி சாரி பட்டம் ஒரு வயது என்ன பத்தினி இந்த ஊர்ல ஒரே பக்கம் பத்திரி பண்ணி யாரு தேவலோகத்திலே விருந்துக்கு போற சொல்றீங்க? அந்த விருந்துல எந்த எந்த சக்காலத்தில் ஆடி வைப்பாளுவேன். கண்ட கண்ட என் சக்காலத்தில் ஆடி வைக்கிற இடத்துல கண்டிப்பா நான் வந்து அங்க வந்து அடி வச்சேன். என் பாவம் அங்க அம்மா வேகம் காலத்துக்கு வைக்காதியா பவுனு. காலத்துக்கு வச்சா நீ அவ்வளோ வேகம் வச்சா உனக்கு என் கால் கம்யூனிட்டி காலை பிடிக்கிற கம்யூனிட்டி பையன் இவன் பேசுறான். திருப்பதி முன்ன போய் செருப்பா தடிப்பா போறா. அப்படி அந்த தேவலோகத்திலே விருந்துக்கு வரும் பொழுது விருந்துக்கு வந்தனா அங்க கண்ட கண்ட என் சக்காலத்தை அங்க வந்து அடி வைப்பான். கண்ட கண்ட தேவடி அங்க வந்து அடி வைப்பான். நீ பத்தி தேவடி அங்க வருவான். அங்க வந்து கால வச்சான். நான் போய் அந்த அந்த அடியில நான் கால வச்சேன். என் பத்திரி தானே போயிடுவோம். அப்படி அங்க யார் வருவா? அந்த மானங்கட்ட
வரல. யாரு மத்தலக்காரனா எது? சரிண்ணா அவர் சத்தியமா என்னப்பா வா, கெட்டு வா, கேக்கும். என் பவுனு, என் தங்கம், அம்மாவே ஏங்க ஐயோ ஐயோ இந்த கல்பனை எடுத்துட்டு வராரு. ஆமா அவரு கூட அங்க வருவாரு. நாம போய் அடி வைக்கலாமா? தப்பு 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 ஏன் பத்தினி தானே என்ன? நான் பத்தினி தனத்துல இவரு வந்து அடி வைக்கலாமா? செஞ்சு போட்டு வராரு. ஏய், டேய் ஐயா, அவன் இந்த தேவலோகத்துல விருந்துக்கு வருவானே, மானங்கட்ட மாயம் இருக்கிறானே. டேய், இந்த புழு கலர்ல இருக்கு. முழு கலர் அந்த கலர்ல இருப்பானே, அவன் கொண்டாட்டி இருக்கிற பாரு, லட்சுமி நுண்டுகாளி. அந்த சக்காலத்து வந்து அவ கால நல்ல காலாட குட்டு முடிச்சு காலாட்டம். சக்காலத்து ஆபரேஷன் பண்ணி கிழிச்சு எடுத்த காலு. இங்க வாடா ஐயா, அப்பேற்பட்ட காலை அந்த கால் வைக்கிற இடத்துல நான் வந்து அங்க அடி வச்சேன். என் மரியாதை அது மட்டுமா? அந்த லட்சம் இருக்கிறாங்க குடிச்சுமா தேவடியா, அந்த தேவடியா இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தேவடியா, அவ்வளவு ஒரு பத்தினியா, என்னாட்ட பத்தினியாரு யாரா? இந்த வளையத்துல யாரும் இருக்க முடியாது அம்மா. ஓட்டு வரி செத்த போற மாதிரி ஏறி போறோம். ஆம்பளை அந்த கீழே கீழே நின்றுட்டு போட மாட்டேன். ஐயா அது மட்டும் இல்ல, இன்னும் யார் வருவாங்க? அந்த ஈழாஞ்சாட்ட ஈஸ்வரன் கொண்டாட்டி ஈஸ்வரன் இருக்கிறாளே இடபாகத்துல வாங்கிட்டு தலை மேல ஊற்றி உக்காந்துருக்குறேன். இப்பவும் சொல்லுவாங்களே, தலை மேல உட்காந்து வச்சுட்டு ஆறாம் பாரு பொண்டாட்டியே அப்படின்னு சொல்றாங்களே, அது யாரால? அந்த ஈஸ்வரன் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி அந்த ஈஸ்வரன் இருக்கிறாளே கங்கா பவானி மேல இருக்கிற இவனுக்கு 2 பேர் வந்து அடி வைக்கிற இடத்துல நான் வந்து அடி வைக்க என் மாபேர் நல்லவனா சுரு மோச்சா வரான் எனக்கு அம்மா அங்க இனகட்டை ஈஸ்வரம் கொண்டாட்டி அங்க வந்து அடி வைக்கிற இடத்துல நான் வைக்க மாட்டேன். இன்னும் யார் வருவாங்க? இன்னும் யாரெல்லாம் வருவாங்க? அந்த தேவாலாகும்
இந்த ஊர்ல இருக்க முடியுமா? பத்திரி ப்ரோ இது ரெடி பண்ணி வாங்க ப்ரோ. ஏங்க நான் பௌத்த பக்கம் பார்த்தோம். ஐயோ அம்மா வேக நடக்காது என் செல்லம். உனக்கு காலெல்லாம் நோண்டி என் செல்லம் என் பவுனு. ஐயோ காலில் அப்படியே உழுந்து கூட இதே மாதிரி இருந்தா நல்லா காத்து ஃபேன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது அம்மா. எப்படி எப்படி எங்க வீட்டுக்காரர் எப்படி கால வந்து கும்பிடுறாரு, நாங்க எப்படி குடும்பம் நடத்துறோன்னு பாத்துக்கிட்டாலே கொண்டாட்டி பொட்ட மாறி பையா என்ன போட்டாட்டி என்ன மாதிரி போட போறேன். இது மாதிரி குடும்பம் நடத்த கத்துக்கடா. காலை மேல வச்சிருந்து தள்ளி விடுக்கலாம். உனக்கு கால் வலிக்கும். நான் என்ன சொல்றேன், உனக்கு அம்மா வலி வலிச்சுடும். அப்படியே மாமா மேல வச்சுக்கான் காலை. என் பொண்டாட்டி காலை வச்ச நேரம் இந்த சித்திரை மாச வெயில்ல சுடு மணல உட்காண்டா எவ்வளவு சில்லுன்னு இருக்குமோ அந்த மாதிரி குளு 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 குளுன்னு இருக்குது. செவிட்டு புண்டா என் பொண்டாட்டி காலை வச்சா அவ பத்திரி டன் வந்த மாதிரி. ஆமாடா டேய், என் கால் வச்சது அப்படி குளு குளுன்னு பிரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்குதான். பிரிட்ஜி நாளைக்கு என் பொட்டாட்டி முன்ன காலை வச்சு சொல்லணும். அது பத்திரி வச்சா மட்டும்தான் பலிக்கும். அப்ப என் போடி தேடலாம். இல்லடா என் பொண்டாட்டி பத்திரின்றா. சரி பண்ணி போட்டாங்க உன் மாதிரி பத்தினா போட்டா சொல்றேன். ஏன்னு கேட்டா இந்த சடக்கட்டில மட்டும்தான் என் பத்தினி தானம் தெரியும். ஆமா இந்த இடத்துல ஆமா தேவலாபத்துக்கு போனா அங்க அம்மா பேர் வருவாங்க. அந்த இடத்துல என் பத்தினி தனம் போய் காலை வச்சா தெரியணும். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் மட்டும் தனியா போனாரும் வச்சுக்கோ, பாக்குற என் சக்காலத்தி சாணம் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஏ பாருடி பத்தினி பத்தினின்னு தூக்கி ஆடிக்கிட்டு இருந்தான், கடைசியில பார்த்தா இவன் தனியா வந்திருக்கிறான்னு கேவலமா சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்காரருக்கு கேவலமான வார்த்தை எடுத்து கொடுக்க கூடாது. அதனால நாம கூட போயிட்டு நம்ம பத்தினி தனத்தை அங்க வெளிப்படுத்திட்டு வரணும். நீ என்ன சொன்னாலும் அதே மாதிரி நான் அங்க வர இடத்துல ஏதாவது எனக்கு தகுந்த மரியாதை அங்க கொடுக்கணும். ஆனா தகுந்த மரியாதை கொடுக்கல நான் என்னதான் எதில தொட்டு தொட்டு கெட்டிக்காரன் அடிப்புன்னு தெரியாது. நீ கெட்டிக்காரன் ஏதாவது அடிச்சாலும் பரவாயில்லையா சாமி, நீ வரேன்னு சொன்னா மட்டும் போதும். என் பவுனும் இவன் ஆயிரத்துக்கு என்ன அடிக்கத்தாங்க. நாங்க முத போறோம், அவளை சனமா குறுக்கு வந்துறாங்க. நீ முதைய குறுக்கு வந்து ஒரு கேள்வி சேர்த்து போயிட்டான். போகலாமா ஆசையா இருக்கும். சார் கூட தேவையா அம்மா அப்படியே மாமா ஒரு என் சக்கால்
பொண்டாட்டி சாண கொடுத்து என்னால குடும்பம் நடத்த முடியுமா அந்த சடகட்டில? வீட்டுக்காரன் பற்றி கிளப்பிடுவாய் போய் நடத்தினா அங்கவா என் சாமி. ஐயோ நடக்கும் பொழுது என்னால நடக்க முடியலையே. அரண்மனை விட்டு சத்தியமா கடவுளை வீதி வழியா நான் நடந்ததே இல்லை. இன்னைக்கு நடக்கும்போது வலிக்குதே. எங்க வீட்டுல என்ன இல்ல பெட்ரூம் பக்கத்துல பெட்ரூம் அதுக்கு பக்கத்துல லெட்டின் ரூம். நீ பாத்து பாத்ரூம்டா பக்கத்துல பெட்ரூம் அதுக்கு பக்கத்துல பாத்ரூம் ஊம்புறாங்களா? ஏன் நல்ல கண்ணா நாங்க பாக்காதே ஊம்புறாங்க. அது என்னமோ கடவுளே அடுத்த வருஷம் இருப்பானோ ஆடு போயிடுவானோ. எங்க குடும்பத்துல இந்த மாதிரி வந்து காயா இருக்கிறானே. அவன் எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் பார்த்துதான் ஐயோ என்னால நடக்க முடியலதே. என்ன தூக்கிட்டு போனாதான் நான் வருவேன். என் தங்கம் முடியாது. நீ மேல அந்த மோட்ல ஏறு. மாமாவை தீர் பண்ணி என் சொல்ல ஏறி மேல. என் பொண்டாட்டி பார்க்கறதுதான் உனக்கு அந்த மாதிரி தெரியும். என் பொண்டாட்டி ஒரு தொடப்பங்கச்சி எவ்வளவு பேசுக்குது அந்த மாதிரி மெலிசா இருப்பான். ஏன் அவங்க பத்தினி தன்மை அந்த மாதிரி பாக்குறியா? கீழே போட்டா எங்களுக்கு தான் நல்லது. பூசணிக்காயத்தை வச்சு இருக்கிற கண்ணுக்கிட்ட போய் நான் போய் ஜாயின் மத்தியில இருக்கிற கண்ணுக்கு தின்னா மத்திக்கால கடை தெரியும். காசு சொல்றா காசு என்ன தூக்கிட்டு போனாதான் என்னால முடியும். நடக்கவே முடியல. உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு 1650 ரூபாய் சம்பளம். 2000 கூட தரேன். தூக்கிட்டு போற மாதிரி தூக்கி போய் கீழே போட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஒரு பொண்டாட்டி மாதிரி தேடி போய் செய்வாங்க. பத்திரிடா ஏன் தான் கேள்வி எதுக்கு வீட்டுல காசு பூரா வாங்கி போயிடலாம். யார் வீட்டுல காசு? வீட்டு போய் பாரு பீரை உள்ள போட்டு என் சாவி போட்டு எடுத்துட்டு போட்டு இவன் சாவி போட்டு நான் சொல்லிட்டேன். யாராவது கேட்கறவங்க கூட கேட்பாங்களாடா கண்டவங்க பண்ண பையா அப்படியே விடுனா உன் சாவி எங்கடா இருக்குது? திருவாரூர் போய் கிடக்குது பண்ணிட்டு போட்டேன். இவங்கெல்லாம் பாருங்க குறு 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 குறுன்னு பாக்குறாங்க. இருந்தாலும் நீ பத்தினி அவங்க பொண்டாட்டி அந்த மாதிரி நம்ம நடத்தணும். என்ன ஓ கத்துக்கிட்டு போலாம் பாக்குறாங்களா? மத்தபடி ஒண்ணு கிடையாது. நம்மளை பார்த்து கத்துக்கிறாங்க. ஆமா இவங்க தான் புதுசா இப்ப கத்துக்க போறாங்க. அங்கதான் 2 புள்ள பெத்து கத்துக்க போறாங்க. புள்ள பெத்தாலும் எங்களை மாதிரி குடும்பம் நடத்த கத்துக்கிறேன்டா. அவங்க எப்பயும் வெகுளித்தனமா ஏதோ கேடாதான குடும்பம் நடத்திருப்பாங்க. இப்ப பார்த்து கத்துக்கணும்னு தான் சொல்றது. இது மாதிரி கத்துக்கிட்டு இந்த நெல்லிக்காய் ஊருக்கா நெல்லிக்காய் ஊருக்கா அத சொல்ல இந்த பக்கம் தாண்டி என் சாண குடுத்து யாரும் சொல்லி நெல்லிக்காய் என்னடா? அம்மா நெல்லிக்காய் அப்படியே வந்தாலும் அங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு தெரியுமா? என்ன செய்யணும்? நீ ஓட்ட ஓட்டமா ஓடியாந்து மாமா மாமா ஓடியாந்து என் காலில் உயிர் சொன்னா கூட அப்படியே ஓடியாந்து தேவடா பையா நீ தான் பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்துற. கரும்பு எதுன்னு கரும்பு வெட்டிட்டு கிடக்குறாய் அம்மா. நேற்று கூட கரும்பு வெட்ட போய் என்ன பண்ணா தொடையில இருக்கும் அந்த கோல் கிச்சு கிச்சு வயசுக்கு வந்துட்டு ஓடியாடுறான் அவன் அம்மாவை. நீ உள்ள சொன்னா கூட உன் பொண்டாட்டி தான் ஜாக்கெட் வச்சு போடுறேன். என்ன மாதிரி பத்தினி ஜாக்கெட் யாராவது போட முடியும்? ஜாக்கெட் தச்சம்பாரு தேவடியா பையன் இருக்கட்டும். தேவடியா பையன் உனக்கு போய் ஜாக்கெட் தச்சம்பாரு தமிழ் சொன்னா கட்டி தச்சம்பாரு ஜாக்கெட் தச்சேன் நான் தான் பேசுறேன். அதான் ஒன்னாங்க
டைலர் நான் தான்டா தேவடியாருக்கு பண்ண பையன். ஆமா என் இஷ்டத்துக்கு நாங்க எப்படி வேணா தைப்படா. முன்னால வச்சு போய் அதை விட முன்னால வச்சு தைப்போம். என்ன பண்ண முடியும்? மாடல் லேட்டஸ்ட் மாடல் ஐயோ அது உன் கண்ணுக்கு தெரியாது. என் பொட்டாட்டி பத்திரி தன்மான மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள் சரி போகுது. சரி தேவலோகம் வந்தாச்சு. யாருக்கு அங்க பாரு, யாருக்கு அங்க பாரு. ஓஹோ ஜனங்களே, ஐயா வாரு வாரா தேவர்களே வாரு வாரு தேவர்களே வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கின்றேன். அனைவரும் வந்துட்டீர்கள். இந்த சமணாபுரி விட்டு வந்துவிட்டேன். சத்தம் போடாத சாடா குடிச்சு தம்பி மாமனே என் குடும்பத்துக்கு நீ சீங்கால் கராண்டி கட்டியத்தனவன் நெல்லிக்கா அந்த கட்டியத்தனவன். ஏன்னா செருப்பு கிருப்பு போட்டுங்களா எதுக்குடா இல்ல வெளியே போறதுக்கு கேக்குறோம். போன கம்யூனிட்டி அங்க போய் பாரு அந்த கிடக்கும் யாரு கம்யூனிட்டி குட்டக்காலி சேர்ப்பாங்க கடங்க பாரு ஒன்னாட்டமே. யார் அது? ஐயா மூஞ்சா மகனையும் பாரு என்னமோ கருமல் கடற்கரை கீழ் புள்ளியாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு காத்து விட்டுரும் ஜாத்தி நச்சுன்னு கேட்டு அப்புறம் நீ வந்து எனக்கு மரியாதை கொடுத்து நான் வந்து உட்காரதா உனக்கு பொண்டாட்டி இருக்கிறாளா? இருக்கிறா இருக்குது கூப்பிடாவல அவன் மீசை பாரு இப்ப தாடி விட்டு இந்தாண்ட மண்டை வரைக்கும் கிடக்குது. மண்டை வச்ச பையன் வாருங்கள் 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 அப்படின்னு கூப்பிடுமா? கூப்பிடு. அது ஒரு பேர். அவன் கூப்பிட்டா அப்படி கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? அப்படி வந்ததுன்னா தண்ணி குடி. வந்ததுன்னா தண்ணி வந்து. ஆமா. சுபாலாதேவி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஐயோ வார மராட்டிக்காரி ஆட்டுறாங்க. ஒரு பிரியாணி அடுப்பு தூக்கி வைக்கலாம் மாட்டேது பிரியாணிக்கு உண்டான அம்மா அகலம் இந்த இரும்பு அடிச்சு கொடுவா வைக்கிறாங்க பாரு. லம்படா காய்ச்சி போட்டு சேர்ந்த விளாட்டுக்காக அம்மா சுபாலாதேவி அம்மா ஜவாலதேவி ஏன் இவ்வளவு நான் எங்க பங்குல பார்த்த நாட்டங்குது. ஊத்துரு பெட்ரோல் பங்க்ல பங்குல எண்ணெய் போடுறான். அவன் எண்ணெய் போடுறான் எண்ணெய் வைக்கிறான் போடுறான். அதான் இப்ப சொன்ன பாரு அதான் என்ன விக்கிறோன்னு தான் போடுறேன். அதான் எனக்கு தெரியும். தெரியுமா? தெரிஞ்சு விட்டுட்டு நீலாம் ஒரு புருஷனாடா. அடி பெண்ண இந்த வண்ண மாதிரியா சொல்றேன். காரணம் நீ அவரால் பாரு அவ கையாலாம் நான் வந்து தண்ணி வாங்கி கொடுத்து அப்பயே நான் சொன்ன அந்த சீக்கு மட்டும் போட்ட பையன்கிட்ட கண்டையன் சக்காலத்தி தண்ணி குடுக்குறா அங்க போய் பார்க்காத. இன்னும் யாரு இருக்கிறாரு பாரு அங்க பாரு சுருகாட்டு மூஞ்சாட்டம் பாக்குறான் பாரு சுருகாட்டு தூணி வச்ச நாட்டம் இப்படி பாக்குறான் அணமுடிச்சு வச்சுட்டாட்டாங்க பாரு. சுபாலாதேவி வாருங்கள் வாருங்கள். யாரா நீ?
பகவன் ஆமா ஆட மீசில் அதை பொட்ட மாதிரி எங்க வீட்டுக்காரர் மீசி பாரு எப்பத்த பெருசு இருக்குதுன்னு. அவன் ஆளுதான் அப்படியே ஆயுதெல்லாம் சின்னதான். எப்பப்பா அதை எப்போ இவன் பார்த்தான்? அவன் பொண்டாட்டி சொன்னான். ஒருவேளை வண்டியில போறீங்களே, ஒருவேளை வண்டியில போறீங்களா மிஸ்கிறீங்களா? சுவாலா என்ன? ஆமா வணக்கம் வணக்கம். என்ன இப்ப உனக்கு என்ன மரியாதைகள் எதுக்கு? ஐயா பத்திரி வச்சு பத்திரி தெய்வம் வந்தா மரியாதை கொடுத்தானே ஆகணும். நானும் கூப்பிடணுமா? சரி, உன் பொண்டாட்டி இருக்காளா? இருக்கிறா எங்க இருக்கிறா? இரு வர மறுபடியும் பொண்டாட்டி கூப்பிடுறது மறுபடியும் அப்பா விநாயகா மாமா உனக்கு அத்தை மரியாதை அவன் யாரா சுவாலை வந்துதா? மரியாதை கூப்பிடாட்டியா நான் கூப்பிடணுமா? பெண்ணே மின்னலோடி இருக்க முடியாது. அத்தம் மரியாதைன்னு சொல்ற வாரு பெண்ணே கைனே அன்றாண்டி அவன் மூஞ்சி பாரு ஜான் இருக்கிட்ட அதுல வேற வளைச்சு வளைச்சு காட்டுறாண்டி இடுப்ப அங்கமான பவுசி கட்ட கலவை என்னடா லட்சுமி அத்தடா ஓகட்டான் அத்தடா ஓத்தா எங்கடா ஒருத்தன் சொல்ல அடிச்சாடா குட்டுன அத்தன் சொல்றான் அவன் என்ன சொல்றான் பாரு தாளாத்தி பாய் கண்பாடி என்ன தந்தைய ராஜன் மனமோட ஓடி வந்தியா அங்கே உட்காரு லட்சுமி பத்திரி சுவாலை வந்திருக்கு அதனால அதுக்கு மரியாதை செலுத்தி ஜலத்தை கொடுக்க வேண்டும் அம்மா சுவாலா பாருங்கள் பாருங்கள் நடு சங்கமே இல்லை பாருங்கள் அரே உங்களதான் வாங்க என்னதா நான் சுமாரா சுமாரா தேவி கூப்பிடுறோம் சோழா சோழா தேவி கூப்பிடுறீங்களா அம்மா சுமாரா என்ன வாருங்கள் 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 அவ மூஞ்சி அவ முகரையும் சத்தியமா கடவுளை கூறு மூக்கு நேர் நேர்த்தி அவருக்குனால குடும்பத்துக்கு அடங்க மாட்டான் அவ மூஞ்சியும் அவ முகரையும் பாருங்க நெத்தி பாரு எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் என்னடி இந்த ஊர்ல குடிச்சுனா என் குடும்பத்தை கழிச்சுட்டு வரலாட்டுக்குது கையால நான் தண்ணி வாங்கி கழுவினா என் பத்திரி தண்ணி வருது எங்க வந்து கொடுக்குற காலத்து அடி காலத்து அது ஏன்னா காலத்து குடிசு மாதிரி தேவடியா இந்த வயசுக்கு ஜாக்கெட்டு பாடுற ஜாக்கெட்டு தைச்சிருப்பா பின்னால பாடுற முடிவு காட்டுற சூத்த காட்டுற கடவுள 4 சொசைட்டி பாடவையா அப்படியே தைச்சு வச்சுக்கிற பாவாடியா உள்ளார அவ கையால நான் தண்ணி வாங்கி கழுவுறதா ஒண்ணு நான் அப்படியே சொன்னேன் எனக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும்னு சொல்லல இல்லையா என்ன கூட்டு வந்தா எங்க இருக்கான் யாண்டியா தங்கம் ஐயோ 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 என்ன வரினே யார் என்று யாவரும் அறியா என்று அப்பவே சொன்னேன் நான் எனக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்
கேட்டியாடா டேய் பட்டுமையா என் தங்கம் கேட்டியா என் பவுனு தண்ணி யாரு கொடுத்தாங்க இவன் நீங்க நான் கை வைக்கிறேன் உனக்கு எதாவது அவனா உங்களுக்கு தான் என் மனைவி லட்சுமி கொடுத்தது. கும்பிடுறடா இந்த திட்டிலோகத்தில் முதல்ல யார் கொடுக்கணும்? நானே வந்தேன். உனக்கு ஏதாவது புத்திக்குதா? ஏன்பா? என் மனைவி சுவாலா பத்னி. ஆமா. என் வார்த்தை ஒரு இடம் சொல்லி எவதர்மா உன் மனைவிக்கு ஜலம் கொடு அப்படின்னு யாரும் இருந்தா நான் கூட கொடுக்க மாட்டோம். சரி உங்களுக்கு ஏதாவது அவனா புத்திக்குதா? சரி. நீதான் எவதர்மா? நான் என்ன சொல்லிக்கிறேன்? உன் மனைவி பத்தினி. ஏய் எல்லார ஓன் மனைவி கான் மனைவி எல்லாம் சத்தம் பகவான் நீ. அட போட்ட கழுவே நீசல பொட்டு மாதிரி பையா நீலாம் வந்து பேச தகுமடையா மரியாதை நீ ஏன் நேத்து சொன்ன என் தகுதி நீ தராதே டாய் அடி படல வந்தேன் என்னங்க அவங்க எல்லாம் கொடுத்தான். அவங்க பொண்டாட்டிலாம் பத்தி கிடையாது. நீ பத்தினி. யாரையா சாண்ட குடிச்சு மாவன இப்ப நான் வந்து ஆஞ்சு வந்து உட்கார்ந்து நான் கரெக்டான இப்படி 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 ஆரியா சொல்லுவோம். நான் கழுவுந்து எவதர்மா? எவதர்மா? பகவானே யமதனா யமதனா ராமருவாங்க பகவானே எவதர்மா? நாராயணா என்ன செய்கிறாய்? சுவாலையை கைகளில் ஏன் செய்றாங்க மகன் மூஞ்சி பாருங்க அடக்காத ஊர் மேல போறடா உன் பொண்டாட்டி ஆட்டம் என் மனைவி குடிச்சு குடிச்சா போய் உட்காந்து வரேன் நானே பச்சினிட நானு சர்வ பச்சினி அதவரு கேரளா ரொட்டி தின்னத குஜராத் ரொட்டி தின்னதே குஜராத் ரொட்டி என் மனைவியை கழுவி விட்டு கை விட்டுட்டியா? கை கழுவி விட்டு கை விட்டியா? இன்னைக்கு கை வந்தா ஓ பகவானே என்ன கழுவி கையப்பா. ஓ அழுக்கில்லாமல் அதுக்கெல்லாம் கை விடு. சபாஷ். விடு. அதான் சரி அதான் விடு. சிமாதான். கை வந்தா சரி, உங்களுக்கு எல்லாம் சமாதானம். வாங்க. அம்மா. மாணவே எந்தனுக்கு முன் சக்கரம் ஆகிறார் கண்ணு மட்டும் முடிஞ்சிச்சு என் தங்கம் என் பவுனு என் பவுனு எனக்கு உட்காரத்துக்கு சின்ன சனம் கொடுத்தாங்களா நான் அப்பவே சொன்னேன் உன் பேச்சு கேட்டு வந்து என் சாணம் குடிச்சும் தக்காளிக்கு எனக்கு மரியாதை கொடுக்கலையே நான் நின்னபடியே கிடக்கிறேன் பத்தினி வந்து நிக்கலாம் அம்மா நேரம் என் பவுனு சாண்டை குடிச்ச மாவன கத்தியத்தன மாவன இவன் நெல்லிக்கா ஊருக்கான்றாண்டி எனக்கு உட்காருது இந்த சிம்மாதானத்தில் நீ உட்கார் ஏன் கேக்குறியா யாவருக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு சிம்மாதானம் மட்டுமே சரி அதனால இந்த சிம்மாதானத்தை நான் உட்காரத்தை விட நீ பத்தினி தெய்வம் நீ உட்காரு என் தங்கம் கேட்டுக்க அம்மா குடும்பம் நடத்தவங்களாம் காட்டு கத்துக்குங்க ஐயோ அம்மா ஏன்டா ஏய் இந்த லைட்டு கட்டணும் யாரு என் சாண்டை குடிச்சவன் இந்த லைட்டு கட்டணும் என் கட்டியா சொன்னவன் உலகராமட்டு பொண்ணு அங்கிருந்து இங்க வருவா அவ பத்தினி பொண்ணு லைட்டு கட்டணுமே இதுக்கு நேரம் ஒரு ஃபேன் ஒண்ணு போட்டு கூடாது பொம்பளையா பிறந்தா ஏபிஎஸ் கருணாநிதியா அதுல கூட ஏபிஎஸ் ஓபிஎஸ் தான் பேரு இந்த ஓபி என்ன சொன்னாங்களே அதுல சேர்ந்து என் சாண்டை கொடுத்தோன்னா அந்த என் கட்டியாத்தனவன் லைட்டு போட்டானே ஃபேனு போட்டிருக்கலாம் உலகராமத்து பொண்ணு பத்தினி பொண்ணு வரான்னு தெரிஞ்சு அது மட்டும் இல்ல இந்த சேர் தான் செஞ்சானவளோ கொஞ்சம் அகலமா செய்யக்கூடாது சாண்டை கொடுத்தவன் என் பவுனு என் தங்கம் நீ இந்த பக்கம் ஊற்றி போட்டு உட்காரு முன்னாடி உட்காரு என் சொல்லும் நீ அப்படியே உட்காரு நான் என் மாமா அப்படி உட்காந்துக்கிறேன் ஆமா இப்படிதான் குடும்பம் நடத்த கத்துக்கணும் ஆம்பளை வீடு மேல விடக்கூடாது இப்படித்தான் காப்பர பண்ணுவாங்க அடி ஒரு குலாமும் வரியா பாட்டுன்னு பாருங்க எவனடா வாஜர் வாடனாயா
எல்லாரும் அமர்ந்தாச்சு. சாப்பாடு உண்டு. என்னடி குடும்பம் பண்ற? எல்லாரும் அமைதியாக உட்கார வேண்டும். மாமா பசி இருந்து சாப்பாடு எப்ப போடுவா? சாப்பாடு என்னடா பங்கமான கையில எத்தனை ரெண்டு பொட்டலம் பார்சல் தின்றான் எல்லாம் கம்யூனிட்டி. ஒரு பார்சல் தான் நாங்க ரெண்டா பிரிச்சு தின்றோம். ரெண்டு பார்சல் ஒண்டியா தின்ற மாதிரி காட்டி எடுத்தோம். நம்ம ஜான் தான் இருக்கிறோம். அம்மா சோறு எங்க தான் போகுது. அம்மா முந்தா நாள் 1 கிலோ கறிடி பாவி, முந்தா நாள் ஆட்டுக்கறி சனிச்சு ஆட்டம் ஆடிவிட்டு மதியானத்துல ஏஞ்சி தெரியாத ஏஞ்சி தின்றான். மதியானம் சாயந்தரம் ஏஞ்சி தெரியாத தின்றான். ஆட்டக்கெல்லாம் தூக்கி பிற்பாடு அம்மா யாராருக்கு இலை போட சொல்கிறேனோ அதை போலவே இலையானது போட வேண்டும். சொல்லிக்கிறேனே அங்கதான் யாரு பாருங்க. உன் மனைவி அடக்கி வைத்துக் கொள். ஆமா பசி இருந்து என் மனைவி பத்தின் தன்மை அந்த மாதிரி அப்படிதான் பேசுவ. கோச்சிக்காதீங்க. எல்லாத்தையும் மரியாதை இல்லை. என் பொண்டாட்டி பத்தினி தன அந்த மாதிரி இன்னைக்கு தெரிஞ்சிடலாம். இன்னைக்கு தெரியும். ரசம் வெந்துட்டே இருக்கிறா. ஆமா ரசம் வேகாத தேவட போய் பொதிக்கிட்டா. ரசம் பொதிக்காம வருவாரு நீ பியாரா. இதான விடாத. ஆமா ராதா. என்ன லட்சுமி? எனக்கு ஒரு இலை போடு. வெளிவாடி எனக்கு ஏவ போடாத. எங்க கடந்த கம்மநாட்டு கலவை 100 நாள் வேலைக்கு போய் கிளருக்கு போன பையன் அந்த பொட்டு மாதிரிக்கு முன்ன இலை வைக்கிற. வாடங்க இங்க வாடா. யானை மகம் பானை வயிறு போடலாமா? நான் பத்திரி பொண்ணு தான். அப்ப எனக்கு அவன் போட்டான். நீங்க வாங்கலாமா? வாங்கலாமா? ஆரிச்சா